துளாராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், நெகட்டிவான வைப்ரேஷனை வைத்து கொள்ளாதீர்கள். எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளாக போய்விடக்கூடிய துளாராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பை பெறுவார்கள். துளாராசிக்காரர்களுக்கு துர்கையுடைய மந்திரம், துர்கை கவசம், வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு வாகனங்களில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90 படிக்க வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் யாராவது உங்களாலேயே ஏற்படலாம். ஏன்னா நீங்களே ஏதாவது ஒன்று நினைத்து துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் போய் வம்பு இழுப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் வச்சு செய்வாங்க. அப்புறமா குய்யோ முயன்னு கத்தினா சரியாக வராது. அதனால் வார்த்தையில் செவ்வாய் உச்சமாக இருக்குது. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி துளாராசிக்காரர்கள். கண்டிப்பாக தேகாரக்கத்தில் பல்லு, காது, மூக்கு, தொண்டை, கழுத்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.